மணி சீரியஸ் எபிசோட் நம்பர் 4. உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்ககிட்ட பணம் வந்து சேர்றதே இல்லையா? பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த ப்ராக்ரஸுமே இல்லையா? அதுக்கு காரணம் உங்களோட ஆக்ஷன் இல்லை, உங்களோட பிலீஃப். பணம் உங்ககிட்ட வராமல் தடுக்கிற 3 டேஞ்சரஸான பிலீஃப்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்பர் 1, என்னால் இது முடியாது, நான் இதுக்கு தகுதியானவன் இல்லை. இதை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் அது அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்போ உங்களோட பிலீவ்ஸை உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது உங்களுடைய வாய்ப்புகளும் உங்ககிட்ட தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களோட பிலீஃபை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. என்னால் முடியும், நான் எல்லாத்துக்குமே தகுதியானவன் அப்படிங்கிறத உங்கள் மனசில் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. பிலீஃப் நம்பர் 2, பணம் நல்லதில்லை, பணம் மனுஷனை கெடுக்குது அப்படிங்கிற இந்த பிலீஃப் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிலீஃப். எப்போ நீங்கள் பணம் சம்பாதிப்பவர்களையும் பணத்தை பற்றியும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்த மனசில் வச்சுட்டு இருக்கீங்களோ அப்போவே நீங்கள் பணம் அப்படிங்கிற ஒரு ஆற்றலுக்கு விரோதி ஆயிடுறீங்க. அப்போ உங்களால் பணத்தை ஈர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாயிடும். அப்போது பணத்தை உங்ககிட்ட நிறைய ஈர்க்கணும் அப்படின்னா பணம் என்கிட்ட வரும்போது நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறேன் அப்படிங்கிற பிலீஃபை அடிக்கடி உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. நம்பர் 3, என் வாழ்க்கை எப்பவுமே இப்படிதான். இந்த ஒரு பிலீஃப் போதும் உங்களோட லைஃப்பை அதே இடத்துல அப்படியே நிறுத்தி வைக்கிறதுக்கு. இந்த பிலீஃப்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல பெருசா எதுவும் ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. அடுத்த லெவலுக்கு நீங்க ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. ஸோ அப்படி ஒரு பிலீஃப் இது. இந்த பிலீஃபை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த 3 டேஞ்சரஸான பிலீஃப்ஸ்ல உங்ககிட்ட எந்த பிலீஃப் அதிகமா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கே அதை மாத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வரப்போற வீடியோ இன்னும் பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் பத்தி பேச போகுது. ஸோ பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.